ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப வித்தியாசமான பிரியாணி. பீனட் பிரியாணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது வேர்க்கடலை பிரியாணி பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி செய்கிறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நான்வெஜ் பிரியாணி விட இந்த பிரியாணி தான் அதிகமாக செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸியான மெத்தட்லேயும் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பீனட் பிரியாணி செய்கிறதுக்கு நமக்கு முதல்ல வேர்க்கடலை நல்லா ஊறணும். அதனால் நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்து ஒரு 8 மணி நேரத்துக்கு நான் அப்படியே ஊற வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வைக்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் வேர்க்கடலை எந்த அளவுக்கு ஊறியிருக்குன்னு. இப்போ இதை ஒரு குக்கரில் நம்ம மாற்றிக்கலாம். இதை 2 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக தண்ணியை வச்சுட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க. இப்போது நம்ம அந்த வேர்க்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி 2 விசிலேருந்து 3 விசில் வரைக்கும் நம்ம வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 விசில் வந்தாச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ திறந்து பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வேர்க்கடலை வெந்திருக்குன்னு. இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு மேலே குக்கர் வச்சுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக பொரியணும். இப்போ பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் நல்ல பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கி விட்டால் போதும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் நறுக்கி வச்சது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பச்சை வாசனை போயாச்சு. இப்போ நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மசாலா கரைஞ்சிடாமல் நல்லா சிம்லேயே வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். மசாலா கரியக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து நல்லா கழுவி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த கொத்தமல்லி புதினாவும் நல்லா சுண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் 2 மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் தண்ணியோட கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வேர்க்கடலையும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் அந்த வேர்க்கடலையை நல்லா உப்பும் மசாலாவும் நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை ஜூஸை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 பழம் எடுத்துருக்கேன், எலுமிச்சை பழம். இப்போ அதில் பிழிஞ்சிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். லைட்டாக பபிள்ஸ் வந்தால் கூட போதும். இப்போ அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 2 விசிலேருந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2 விசில் வந்தவுடனே ப்ரெஷர் திறந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கர் மூடியை நம்ம ஓப்பன் பண்ணலாம். பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு. நம்ம பீனட் பிரியாணி ரொம்ப வித்தியாசமான பிரியாணி. கண்டிப்பாக நீங்களும் ஈஸியான மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் மாய்ச்சராக தான் தெரியும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெடியாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இது ஒரு அருமையான லஞ்ச் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம்.
ரொம்பவே வந்து ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வேர்க்கடலை சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து வேர்க்கடலை பீனட் பிரியாணி செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த பீனட் பிரியாணி கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விதமான ரெசிபிகள் போட்டிருக்கோம். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.